அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் இறை நேசர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم السخي قريب من الله وقريب من الجنة وقريب من الناس بعيد من النار. கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். சஹி கொடைவல்லல், தாராளமாக செலவு செய்யக்கூடியவர், நலவான விஷயங்களிலே நன்மையான காரியங்களிலே அதிகமாக செலவு செய்பவர், மக்களுக்கு உதவக்கூடியவர், அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார், சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருப்பார், மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார், நரகத்தை விட்டு தூரமாக இருப்பார். அழகான ஹதீஸ். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்திலே அதிகமான செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே நலவான விஷயங்களிலே மக்களுக்கு உதவக்கூடிய இடங்களிலே தீனுடைய நன்மையான காரியங்களிலே அதிகமாக செலவு செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார். மக்கள் அவரை மிகவும் அதிகமாக நேசிப்பார்கள். எப்பொழுது மக்கள் அதிகமாக நேசிக்கின்றார்களோ அப்பொழுது அவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகிறார். எப்பொழுது அவர் அல்லாஹுக்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகின்றாரோ அவர் சொர்க்கத்துக்கும் நெருக்கமானவராக ஆகிவிடுகின்றார். எப்பொழுது அவர் சொர்க்கத்துக்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகின்றாரோ நரகத்தை விட்டு தூரமானவராகவும் ஆகிவிடுகின்றார். இப்படிப்பட்ட அழகான சுப செய்திகள், நல்ல தன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த சஹி கொடைவல்லலுக்கு கிடைக்கின்றது. ஆனால் நிபந்தனை, அவர் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் செய்ய வேண்டும். இந்த நிபந்தனையோடு அவர் மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்திலே பெரிய பர்க்கத்தையும் கண்ணியமான வாழ்க்கையும் தருகின்றான். மறு உலகிலே ஆகிரத்திலே அல்லாஹ் பெரிய கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் அனைவரையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்து அல்லாஹுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்யக்கூடிய சஹியாக கொடைவல்லலாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.